அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னா, நீ சொல்றது தாய் வந்து தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்யறது, தந்தை பிள்ளைகளுக்கு செய்யற துவா வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்க தகுதியானதுங்க. அவங்க நொந்து போய் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நாசமா போயிடும், உருப்படவே போக மாட்டான்றீங்களே, அதனால உருப்படாத எத்தனை குழந்தைகள் தெரியுமா? இந்த தாயுடைய சாபத்தினால, தகப்பனுடைய பத்துவானால. அப்ப வார்த்தைகள் அளந்து பேசணும். சும்மா நம்ம புள்ள அன்புதான் செலுத்தணும். நீ உருப்படாம போன ஏன் அப்படி செய்றீங்க? அல்லா இவன் உருப்படுற மாதிரி ஆக்கு, நீ உருப்படாம போன சொல்ல சொல்ல உன்னை போட்டு மிதிப்பான். உருப்படாம போறான், மிதிக்கிறது உருப்படாம போறது. நீ எப்ப உருப்படாம போன்னு சொல்றியோ அவன் என்ன செய்யறான்? போட்டு உன்னை மிதிப்பான். மறுபடியும் உருப்படாம போங்க, இன்னும் 2 பேர் கூட மிதிப்பான். அப்பதான் உருப்படாம போவான். உருப்படாம போற வேலையை கரெக்டா செய்யறான். நீ உருப்படு, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுங்க, மிதிக்க மாட்டான். அந்த துவா அல்லாஹ் ஏத்துக்குவான், நல்லா இருக்க வச்சிருவான். நம்ம தான் அதை கேட்டோம் போட்டு மிதிக்க சொல்லி. நீ தான் கேட்ட நாசமா போன, நாசமா போற ஒருத்தர் ரோட்ல போட்டுருக்கான், எதுக்கு வாசல்ல போட்டுருக்கான்? நீ தானே கேட்ட நாசமா போண்டு, நாசமா போறதுக்குள்ள வரை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். நம்ம தானே துவா செஞ்சோம், ஏன் அவன் நல்லா இருக்குன்னு துவா செய்யல? நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு நம்ம ஏன் ஆசைப்படல? அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும், பாசம் செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது அந்த வளர்ப்பு குழந்தை மாதிரி உள்ளதா இருந்தாலும் சரி, அவங்க குழந்தையா இருந்தாலும் சரி, அப்படி அன்பு இப்படி கொட்டுவாங்க. குழந்தை அனசுடைய ஒரு தம்பி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஊழியர் அவரு, அவருக்கு தம்பி அவரு அபு உமைர் அவருடைய பேரு. அவர் தம்பி வந்து ஒரு ஒரு பறவையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு, பறவை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அது நல்ல முறையில் அவரால தப்பு கிடையாது. அது ஒழுங்கான முறையில் உணவு கொடுத்து கிளியா அதெல்லாம் வளர்க்கறது வந்து மார்க்க தப்பு கிடையாது, ஒழுங்கா வச்சிருக்கிறது தப்பு கிடையாது, சித்திரவதை பண்ணக்கூடாது. அது விளையாண்டுட்டு இருக்காரு. அது செத்து போச்சு அந்த பறவை. செத்து போன அப்படி சோகத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. சின்ன பையன், ஒரு 8 வயசு 6-7 வயசு இருக்கு, சின்ன பையன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவர் கூப்பிட்டு, அபூ உமைர் என்ன இந்த பறவை என்னாச்சுப்பா? எங்க காரணம் வெறுமன உட்கார்ந்து எங்க ஆச்சு? இப்படி போய் விசாரிக்கிறாங்க. குழந்தை தெருட போகும்போது இந்த குழந்தைகிட்ட போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் பாசம். அப்ப யார் வீட்டு குழந்தை மேல இப்படி பாசம் செலுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, அவங்க பேர பிள்ளைகள் மேல செலுத்திருக்காங்கன்னா நம்மள என்ன செய்யணும்? குழந்தைகள் மீது அன்பு அள்ளி இறக்குங்க. கருதலைய போக மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு தப்பு. அன்பு காட்டி நல்ல அறிவுரையை சொல்லணும். அன்புங்கிறது என்னது? அன்பு காட்டுவது என்பது அறிவுரை சொல்வதற்கு அன்பை காட்டணும். அவன் வந்து ஒரு பொம்பளை காய பிடிச்சிட்டு வருவான், அப்ப ஆம்பளை அப்படிதான் இருப்பான், ஆம்பளை பிள்ளை அப்படிதான் இருப்பான். இதெல்லாம் அன்பு. வழங்குதா? அவனை கூப்பிட்டு இப்படிலாம் இருக்க கூடாதுமா, பெரிய பாவம், எல்லாம் வந்து பண்ணுவான். ஒரு பையனை மண்டையை பிடிச்சிட்டு யாருவான், உங்க கூட சும்மா இருந்தா அடிச்சிட்டு போனோம், அவன் பண்ணாம ஏதாவது செஞ்சிருப்பானே அப்படிங்க கூடாது. கூப்பிட்டு அறிவுரை சொல்லணும். இதுக்கு பேர் அன்பு இல்லை, இது நாசமாக்குறது. அன்புங்கிறது என்ன? அழகான முறையில கூப்பிட்டு வச்சு அந்த செயல் தப்புங்கிறத உணர்த்தி, இப்படிலாம் செய்யலாமா, ஒருத்த மண்டை உடைஞ்சிருச்சு, செத்துப்பிட்டு என்ன பண்றது, தெரியல அது நல்லா இருக்குமா, அப்படி அல்லாஹ்வுடைய பயத்தையும் சொல்லி அந்த மாதிரியா வளர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தர்றாங்க. அதே மாதிரி தீனுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் ஒரு 7 வயசு வரைக்கும் விட்டுறணும். 7 வயசு வரைக்கும் போட்டு திணிக்க கூடாது. 3 வயசு பிள்ளைக்கு நோம்புக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க கூடாது. 7 வயசு வரைக்கும் விட்டுற வேண்டியதான். அதாவது என்ன வேணாலும் செஞ்சுட்டு போய் விட்டுற வேண்டியதான். 7 வயசு ஆகும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள்லாம், இபாதத் விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ ஸினீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயசு அடையும் பொழுது தொழுகையை பற்றி நீங்கள் ஏவுங்கள், ஏவத்தான் செய்யணும். ஒதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 ஸினீன். 10 வயசு ஆகும் பொழுது அடித்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அடிக்கிறேன்னு சும்மா லேசு தட்டுறதுதான், அடிக்கிறேன்னா என்ன பிச்சை எடுக்கிறதா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தைமா இருந்தா தனித்தனியாக 10 வயசுக்கு பிறகு சேர்த்து படுக்கப்படக்கூடாது. அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் சரி, 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா படுக்கையை தனியாக்கி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வளர்க்கறது இல்ல, ஒன்னாவ போட்டு விட்டுறாங்க பல குடும்பங்கள்ல. அப்படி செய்யக்கூடாது. குழந்தைகளை படுக்க வைக்கும் பொழுது 10 வயசு வரைக்கும் தான் அப்படி இருக்கணும். 10 வயசு ஆயிடுச்சுன்னா யாருக்கானாலும் சரி தனியா ஆக்கணும், குழந்தையோடு போடக்கூடாது. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்க்கக்கூடிய ஒரு மெத்தடை சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம கவனிக்கணும், இந்த குழந்தைகள்கிட்ட வளர்க்கறதுல மட்டும் ரொம்ப பெரிய தப்பு இருக்குது. எப்போதுமே நான் எல்லா மனுஷன்டையும் உள்ள தப்பு, அந்த தப்பு தான் பெற்றோர்களை வந்து வெறுக்கிறது காரணம்னு நான் சொல்லுவேன். என்ன தப்புன்னு கேட்டா, தவறு செஞ்சவன அவன் தவறை சுட்டி காட்டி சொன்னா யாருக்கும் கோபம் வராது, கம்பேர் பண்ணி சொன்னா கோபம் வந்துடும். அந்த பிள்ளை பாரு அங்க வர்ற அப்படிங்க கூடாது. நீ செய்யாதன்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய உறுத்தல் இருக்காது. அடுத்த வீட்டு பிள்ளையை சுட்டி காட்டி, ஒரு வீட்டு பிள்ளைகளையே ஒருத்தனை பிட்டுப்பாட்டு, இந்த அவனு தானே இருக்கிறான், நீ தாண்டா இருக்கான்னு சொன்னீங்களா, இவனுக்கு என்ன செய்ய, அவன் மேலேயும் வெறுப்போனும் அவன் மேலே வெறுப்போனும். இது என்ன, அவன் அண்ணன் தம்பி கூட வெறுத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி கம்பேர் பண்ணி சொல்லும் போது அவனை வில்லன் ஆக்கிடும். இவனுக்கு எதுக்கடுத்தால் அவனை காட்டி சொல்றாங்க, இவனாலே நமக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு நினைப்பானே இல்லையா? நீ இதை செய்யாத, நீ அதை செய்யணும் அறிவுரை சொல்லணுமே தவிர, அவனை பத்தியா இவனை பத்தியா. எங்க வீட்டுல எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, அவன் மூத்திரத்தை வாங்கி குடி அறிவுரை சொல்ற மெத்தடுங்க இப்ப வரைக்கும் இருக்குதா? இது அறிவுரையா?
அப்ப அவனுக்கு என்ன, அவனுக்கு நம்ம நினைக்கிற சாதாரணம் அந்த பிஞ்சு உள்ளத்துல எப்படி பதியும் தெரியுமா? இந்த மாதிரி மூத்த வாங்கி கொடுங்க இவனாலதானே, அதனாலதான் அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாவுறான் பெருசா போய். சின்ன வயசுலயே இவனுக்கு அவனை பிடிக்காது, இந்த நமக்கு திட்டு கிடைக்குது, இவனால நமக்கு எல்லாம் கிடைக்குது, அவனை எதிரி ஆக்கிடுவான். இந்த அண்ணன் தம்பி பாசமே, அண்ணனோட தம்பி ஒப்பிடுறது, தம்பியோட அண்ணன் ஒப்பிடுறது. நீ தானே பிள்ளைன்னு இருக்க, அவனு தான் இருக்கிறான், அவனே பாடுறா மார்க் ஒருத்தன் கூட வாங்க, ஒருத்தன் குறைய வாங்க, அதுக்கு என்ன செய்யறது? எல்லாம் பல மாதிரி படிச்சிருக்கான், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு உலகத்துல. ஒருத்தன் வாங்குற மார்க் எல்லாரும் வாங்குறான், எவன் ஏன் பெயில் ஆகுறான்? எல்லாம் பாஸ் ஆயிட வேண்டியதானே. அப்படி ஆக முடியாது. ஒருத்தன் கூட தான் வாங்குவான், ஒருத்தன் குறையத்தான் வாங்குவான். ஒருத்தனுக்கு சிந்திக்கிறது ஆற்றல் கூட இருக்கு, ஒருத்தனுக்கு யாவ சக்தி கூட இருக்கு, ஒருத்தன் உடல் உழைப்பு கூட இருக்கு, ஒருத்தன் நல்ல மார்க் வாங்குவான், சுயநலவாதியா இருப்பான், ஒருத்தன் மார்க்லாம் வாங்க மாட்டான், தாய் இருந்தா அப்படி உருகுவான், சம்பாதிக்கிற அப்படி கொண்டாந்து கொடுப்பான், நிறைய மார்க் வாங்குறான், அப்படி அவனை வச்சுக்கிடுவான். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுதான மார்க் தானே அளவுகோல். ஒருத்தர் நல்லவங்கிறதுக்கு திறமைக்கு மார்க் மட்டும் தானே அளவுகோல். இந்த மார்க் தற்கொலை பண்ணிட்டு போயிடறான், நீ வழக்கம் சரியில்லாத. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி திட்டலாம் தற்கொலை நடக்கிறதுலாம். அவன் நீ வாங்கலன்னா அவன் தூக்கு பிடிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப அந்த குழந்தைகளை கம்பேர் பண்ணி எல்லாம் செய்யக்கூடாது. நீங்க குழந்தை செஞ்ச தப்பு, அந்த தப்பு சொல்லுங்க. தம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிருக்கலாமே, அடுத்த ரூபாய் என்ன செய்யணும், ஒரு ரேங்க் கூட வந்துடணும். 25வது ரேங்க் வாங்கிருக்கான்னு வைங்களேன், அடுத்து நீ 24வது வாங்கு. ஒரே ஒண்ணுக்கு வேண்டாம், பயந்துருவான், தாங்க மாட்டான். அவங்கள 24 வா, 20 வாங்கு, 20 வாங்க முயற்சி பண்ணும். அப்படித்தான் பரவாயில்ல, இப்படிதான் வந்துடும், கொஞ்சமா தான் முன்னேறணும். இப்படித்தான் நம்ம பண்ணணுமே தவிர அவனை போட்டு கரைச்சி கொண்டு செத்து போயிருவான். குழந்தை அப்படித்தான் இருப்பான். அந்த மாதிரி தான் சூழ்நிலை. ஏன்னா அப்படித்தான் சினிமாவில் காட்டுறான், அப்படித்தான் டிவியில காட்டுறான், அப்படித்தான் பேப்பர்ல போடுறான். பரீட்சைகள் தோல்வி, மாணவி தற்கொலைன்னு போடுறான். அப்ப இந்த படிக்கிறவனுக்கு என்ன செய்யும்? இது ஒரு வழி இருக்குதோ? அப்படி பதிகிற காலமா போச்சு இது. அந்த காலத்துல செஞ்ச உலகத்துக்கு தெரியாது. இப்ப பேப்பர்ல போட்டு விட்டுறானே, பரீட்சையில் தோல்வி அடைஞ்சா வீட்டுல திட்டுவாங்கன்னா செத்துருன்னு போல இருக்குது, இதான் வழிபட. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சும்மா தாறுமாறான வார்த்தைகளை சொல்லி நம்ம பிள்ளையை நம்மளே சாவடிச்சிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? அறிவுரைகளை வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை வளர்ப்புல இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி வித்தியாசம் காட்டுறான் பாருங்க வளர்க்கறதுலயே. பொம்பளை பிள்ளைன்னா என்ன அல்லாத ஏத்துக்கிற வேண்டியதானுங்க. ஆம்பளை பிள்ளைன்னா அவளுக்கு பெரிய திறமைய மாறி. இந்த பொம்பளை பிள்ளைகளாவது ஏதோ கொஞ்சம் கடைசி காலத்துல உதவும். இந்த ஆம்பளை பிள்ளைக்கு என்னமா இந்த சமூக பிள்ளை செய்ய முடியுமா? ஒரு ஆம்பளையால தாய் தந்தைக்கு என்னமா செய்ய முடியுமாங்க? செய்ய முடியாது. அவன் விரும்பினா கூட காசு தான் கொடுக்க முடியும். அவன் பொண்டாட்டிட்டு தான் ஒப்படைச்சிட்டு போகணும் இந்த தாயும் தந்தையும். அவ யாரோ ஒருத்தி தான். உன் தாய் தந்தை அவ எப்படி அக்கறை கவனிப்பா? எந்த வீட்டுல கவனிப்பா? நீ இருக்கும்போதே ஈகின்றுவா, நீ போன போட்டு சட்டியில ஊத்தி கஞ்சியை கொடுப்பா, இதுதான் சோறு தின்னு அப்படின்பா. பொசிஷன் அங்கேயில இருக்கு. நீ 24 வீட்டுல கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்போ ஒரு பெண் குழந்தை தான் தகப்பனுக்காக வேண்டி ஒரு வீட்டுல இப்ப பாக்கலாமே. உங்க வீட்டுல எடுத்துக்கிறீங்களேன், உங்க வகையில சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப வீட்டுல கவனிக்கிற கவனிப்பு எப்படி இருக்கு? உங்க ஓய்வு வகையில சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்க, அப்படி எப்படி கவனிப்பு இருக்கு? அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப மூஞ்சி எப்படி இருக்கும், அந்த மலர்ச்சி, அந்த இதையும் பார்க்கணுமே. உங்க வகையில வந்துச்சுன்னு வைங்களேன், தொங்கி போயிடும், மூஞ்சி தொங்கியே போயிடும். அவங்க அக்கா தங்கச்சி அப்படி வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே சிரிப்பு போய் அதையும் பார்க்கணுமே. இது மனசோட இயல்பு, இது இயல்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆம்புல பொம்புலங்கிற மாதிரி எல்லாம் வித்தியாசம் காட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் பின்த் பரக்கா, பெண் குழந்தைங்கிற பரக்கத்து. நீ நான் வெறுக்கிறேனே, பெண் குழந்தையை அல்லாஹ் தருவது மறைமுகமாக பேரருளை தருவதற்கு தர்றான். பெண் குழந்தை பெறுவது ஒரு காலத்துல தரித்திரமா நினைச்சான். அந்த சமுதாயத்தை ஒழிச்சு கட்டதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உசுரோடவே புதைச்சான். இப்படி ரசூல்லா காலத்து மாதிரி மாறி போச்சுங்க. இப்ப ரசூல்லா காலத்துல இப்படி நடந்துச்சு. பெண் குழந்தை பிறந்த இதா புஷ்ஷிராஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, பெண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டுச்சுன்னு சொன்னா மூஞ்சிலாம் கருத்து போயிருதுங்கிறான் அல்லாஹ். அப்படிங்கிறான். எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்திலும் தலைமறைவாக ஆகிவிடுகிறான். எதற்காக ஆகிவிடுகிறான்? மின் சூயிமா புஷ்ஷிர பிஹி, அவனுக்கு கிடைச்ச அந்த கெட்ட செய்தியை கேட்டு, இது ஒரு கெட்ட செய்தி தானே அவனுக்கு, தலைமறைவாகிறானா. என்னன்னு தலைமறைவாகிறான்னு கேட்டா, இது எப்படி புதைச்சிடுறதா அல்லது இழுவை சுமந்துகிட்டு நடமாடுவதா என்று தலைமறைவாகி விடுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த நிலைமைக்கு இன்றைக்கு சமூகத்தில் கல்யாணம் வரதட்சணை இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படி வருது. அதெல்லாம் கவலையப்படாதீங்க. வரதட்சணை கொடுக்க மாட்டேன், நான் வாங்கவும் மாட்டேன், நீ தீர்மானம் பெண் குழந்தை பிறந்த உடனே முடிவு செய்யுங்க. வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளைய கூட அல்லாஹ் தருவான். அது நீங்க நல்லா நம்பிக்கை வைங்க. நீங்க வாங்கன்னு அந்த வழி எல்லாம் லேசாக்கி வைப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப நம்ம இப்ப நாங்கெல்லாம் வாங்கவே இல்லை வரதட்சணை. அந்த காலத்துல வாங்கல, எங்க குடும்பத்துல வாங்க மாட்டோம். அதுதான் வரதட்சணை அந்த காலத்துல எதிர்த்து ஒரு புரட்சி பண்ணணும். எங்க குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் பொம்பளை எல்லாம் வரதட்சணை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க வாங்காததுனால எங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள் கூட வரதட்சணை இல்லாம தான் போய்கிட்டு இருக்குது.
அப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான். அந்த மாதிரி நமக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லாட்டா கூட அது மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்கள் அப்படி வரதட்சணை தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம், போய்கிட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம வாங்க மாட்டீங்க வரதட்சணை கொடுக்கணுங்கிறக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அழகா வளருங்க சாலிகான மாப்பிள்ளை எல்லாம் கொண்டாந்து தருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர இதை நம்ம ஒரு பெரிய சுமையை எடுத்துக்கிற கூடாது. இன்னும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிபு துலிய பிஹாதிஹில் பனாத், இந்த பெண் குழந்தைகளை கொடுத்து யார் சோதிக்கப்படுகிறார்களோ, பெண் குழந்தைங்க ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனை, அவங்களுக்கு ஆண்களை விட கொஞ்சம் செலவு அதிகமாகும். இவனுக்கு 50 மில்லி நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்தா ஒரு மாசத்துக்கு வச்சுக்கிருவான், அவளுக்கு 1/2 லிட்டர் வாங்கி கொடுத்தா கூட ஒரு மாசத்துக்கு பத்தாது. ஒரு சின்ன உதாரணம் அப்படி நிறைய இருக்குது. அழகு சாதனங்கள் போக சோழோடு நின்று இவனுக்குங்க, அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவான மற்ற செலவுகள்லாம் அலங்கார பொருள் அது இது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா கூட ஆம்பளை எடுக்கிற அளவுக்கு பொம்பளைக்கு வரும் இல்லதானே. இவன் ரொம்ப 200-300 எடுத்துட்டு போயிடுறானே, 100 ரூபாய் சட்டையெல்லாம் இருக்கு, சூப்பரான சட்டை, ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு போயிடலாம், பெரிய பட்ஜெட்லாம் வராது, ஒரு கையிலேயே ஒரு சட்டை அவ்வளவுதானே, பெருசா ஒன்றும் இல்ல. அது எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கும், நிறைய அவங்களுக்கு தேவைப்படும். சுபாவம் அப்படி. நகை என்ன நட்டு என்ன, இவனுக்கு நகை செஞ்சு போடணுமே, காதுக்கு யோசனை பண்ண வேண்டியிருக்கா கிடையாது. உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, செலவெல்லாம் இருக்குது. அப்ப இது மாதிரி சோதிக்கப்பட்டு விடுவார்களே. ஆனால் குன்ன சித்திரம் மினன்னார், அந்த சோதனை வரும் பொழுது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நன்மை தந்திருக்காங்க தாங்கி கொண்டானே, ஆனால் அவர்கள் இவன் நரகத்திற்கு போவதை தடுக்கும் திரையாக நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க, ஒரு பெண் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு, தர்மம் கேட்டு வர்றாங்க. ஆயிஷா தான் இருக்காங்க, வீட்டுல ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் வீட்டுல இருக்குது ஆயிஷா நாய்கிட்ட. இது பெரிய ஆச்சரியமா கூட அப்படித்தான் இருந்துச்சு அந்த காலத்துல, பெரிய ஆச்சரியம் கிடையாது. அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சிருந்ததுக்கு அங்க கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா 2 பெண் குழந்தைகளை கூட்டிட்டு இருந்து, 2 சின்ன பொம்பளை பிள்ளைங்க. அந்த அம்மா தர்மம் கேட்டிருக்கு. அப்ப அந்த அம்மா பசியோடு கேட்டாம ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தவன அது 2 பிச்சு இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதி கொடுக்குது, அது சாப்பிடல. இது ஆயிஷா நாய்க்கு பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா ஆயிஷா நாய் ஆச்சரியப்படுற ஆச்சரியம் இருக்கு, புள்ள பெத்தா தான் அது தெரியும். ஆயிஷா நாய் குழந்தை பிறகு ஒரு அதிசயமா தெரியுது, இது வாங்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பிச்சு கொடுக்குது அப்படின்னு ஆயிஷா நாய் இது ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹ் வந்தோன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, வந்துச்சா கொடுத்தனா பாதி அந்த பொம்பளை திங்கவே இல்லை, அம்மா கரும்பு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கொடுத்து தனக்கு கூட தியாகம் பண்ணி யார் அப்படி அருமையா வளர்க்கிறார்களோ அந்த பெண் குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக பயன்படுவார்கள். அவர் பாக்கியம் தானே இது. நம்ம ஒரு பெண் குழந்தை அல்லாஹ் தர்றான்னா நரகத்துக்கு போற வாசல் அடைக்கிறான் இல்லைங்க, அதை ஒழுங்கா வளர்க்கிறது நம்ம நரகத்துக்கு போறது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்தவனுக்கு இல்லை இந்த வழி, இவனுக்கு கூடுதல் வழி தானே, பாக்கியம் தானே இது. ஆம்பளை பிள்ளை மட்டும் பெத்தவனுக்கு இந்த வாசல் இல்லதானே, அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இவனுக்கு கூடுதலா இருக்கு. பொம்பளை பிள்ளை தந்துட்டான், இதை நல்லா வளர்க்குவோம், அல்லாஹ் சொன்னதுக்காக வளர்க்குவோம், குழந்தைகளை கொள்ளாதீங்கிற வளர்க்குவோம், பெண் குழந்தை பரக்கத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அதுக்காக வளர்க்குவோம் அப்படின்னு வளர்த்தானையானால், அதுல உள்ள சிரமங்களை சகித்து கொண்டானையானால் அது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக அமையும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. இதை கவனத்தில் வச்சு பெண் குழந்தை, இந்த பெண் குழந்தைக்கு பொண்டாட்டி இருக்கான், அப்படி மடப்பையில் இருக்கான், ஏன்டி பொம்பளை பிள்ளை பெத்த கேட்கறா இல்லையா, அதுக்காக நம்ம விட்டு கட்டி விடுறாங்க. பொம்பளை பிள்ளை அவகையில இருக்கு, பொம்பளை பிள்ளை பெற்றது சொல்ல முடியுமா? பொம்பளை பிள்ளை அதாவது தேவைக்கு ஒரு கல்யாணம் அது ஒரு விஷயம், பொம்பளை பிள்ளைய பெத்தாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவான். இவன் அங்கேயும் பொம்பளை பிள்ளை பிறப்பு, இவன் தானே காரணம், அதுக்கு பொம்பளை பிள்ளையே காரணம், இதுக்கே காரணம் காட்டுறவங்களாம் இருக்கான். இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். யஹபுல் லிமன் யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். வ யஹபுல் லிமன் யஷாஉ இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். வ யஜஅஉ யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாதா, அல்லது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமாக சேர்த்து கொடுக்கிறான். வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்கள்